அண்மை செய்தி. அதிமுக அலுவலக மோதல் விவகாரத்தில் ஜேசிடி பிரபாகரை தவிர்த்து மற்றவர்கள் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதிமுக அலுவலக மோதல் விவகாரத்தில் ஜேசிடி பிரபாகர் உள்ளிட்டோர் மீது சிவி சண்முகம் புகார் அளித்திருந்தார். அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடந்த மோதல் தொடர்பாக பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிவி சண்முகம் அளித்த புகாரில் ஜேசிடி பிரபாகர் பெயரை குறிப்பிட்டிருந்த நிலையில் அவரது பெயர் தற்போது வழக்கில் இல்லை. அதிமுக தலைமை அலுவலக மோதல் விவகாரத்தில் தற்போதைய சபாநாயகர் ஜேசிடி பிரபாகருக்கு சிபிசிஐடி சலுகை காட்டுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக அலுவலக மோதல் விவகாரத்தில் ஜேசிடி பிரபாகரை தவிர்த்து மற்றவர்கள் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக அலுவலக மோதல் விவகாரத்தில் ஜேசிடி பிரபாகரை தவிர்த்து மற்றவர்கள் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதிமுக அலுவலக மோதல் விவகாரத்தில் ஜேசிடி பிரபாகர் உள்ளிட்டோர் மீது சிவி சண்முகம் புகார் அளித்திருந்தார். அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடந்த மோதல் தொடர்பாக பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிவி சண்முகம் அளித்த புகாரில் ஜேசிடி பிரபாகர் பெயரை குறிப்பிட்டிருந்த நிலையில் அவரது பெயரில் வழக்கு இல்லை. அதிமுக தலைமை அலுவலக மோதல் விவகாரத்தில் தற்போதைய சபாநாயகர் ஜேசிடி பிரபாகருக்கு சிபிசிஐடி போலீசார் சலுகை காட்டுகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. திமுக எம்எல்ஏக்களாக உள்ள பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகருக்கு சலுகை அளித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.